கேட்கும்போது கேட்கும்போது நான் வந்து செல்விட்ட, "செல்வி அக்கா இப்படி ஒரு செய்தி குடுக்கணும்." அப்படின்னுட்டு கேட்கும்போது வந்து, டக்குன்னு மறுக்கிறதற்கு தான் நான் ஆயத்தமா இருந்தேன். ஆனா ஆண்டவர் உடனே வந்து என்ன வார்த்தை தந்தார் அப்படின்னா, தந்த வார்த்தை வந்து, "உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார்." இந்த வார்த்தைய ஆண்டவர் வந்து உடனே தந்தார். அப்போ நான் வந்து சங்கீதம் 121 வந்து எல்லாருக்கும் மனப்பாடமான ஒரு ரொம்ப எல்லாராலயும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தைய நம்ம எல்லாரும் அடிக்கடி நம்ம சொல்றோம். எப்பவும் நம்ம எங்கேயாவது போனா, வந்தா அந்த வார்த்தைய வந்து நம்ம அடிக்கடி வந்து என்ன செய்வோம் அப்டின்னா, ஆ அ கே அந்த வசனங்கள அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவனுடைய வார்த்தை தான். ஆனா இந்த வார்த்தைய ஆண்டவர் சொல்லும்போது யாருக்கு ஒருவேளை இந்த இடத்துல நீங்க இன்னும் எத்தனை பேர் இந்த வார்த்தைகள நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ, ஆனா ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தைய சொன்னார். "உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார்." அப்போ எப்போ வந்து என் பிள்ளைகளுடைய கால்கள் தள்ளாடுது? இப்போ நீங்க எல்லாரும் யோசித்து பாருங்க. எப்போ நம்ம கால்கள் வந்து தள்ளாடும். தள்ளாடும் அப்டின்னா, ஆக்சுவலா அது என்ன குடுத்திருக்குன்னா, "ஹி வில் நாட் யுவர் ஃபுட் ஸ்லீப். ஹி கூ ஹி ஹூ வாட்சஸ் யூ வில் நாட் ஸ்லம்பர்." ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபுட் ஸ்லீப். உன் கால்கள் வந்து அப்டி டக்குன்னு ஸ்லிப் ஆகாம உன்ன நான் பாதுகாக்கிற கர்த்தர் அப்டின்னு சொல்றாரு. எப்போ நம்முடைய கால்கள் அப்டி கொஞ்சம் அப்டி தள்ளாடுது. ஆக்சுவலா அதுல என்ன குடுத்திருக்கு அப்டின்னா, ஃபுட் ஸ்லீப்புக்கு கால் சறுக்குதல், வழுக்குதல் எல்லாமே அந்த தள்ளாடுதலுக்குள்ள வந்துருது. கால் சறுக்கலா இருக்கட்டும், வழுக்குதலா இருக்கட்டும், தள்ளாடுகிறதா இருக்கட்டும். கால் எப்போ நமக்கு சறுக்கும் அப்டின்னா, நான் பிடிக்க வேண்டியத பிடிக்க மறந்து போவேனேயானால், என் கால்கள் வந்து என்ன செய்யும்னா, சற்றே சறுக்கிரும். எப்போ அப்டின்னா, இந்த வாலிப வயதுல நம்ம ஆண்டவர பிடிக்கிறத சற்றே குறைச்சுட்டோம் அப்டின்னாலும், என் கால்கள்ல ஒரு சறுக்கல நான் உணர முடியும். ஒரு க எங்கேயோ ஒரு இடத்துல என் கால் தள்ளாடுகிறத என்னால அறிந்து கொள்ள முடியுமாம். அடுத்தது எப்போ என் கால்கள் வழுக்குது அப்படின்னு சொன்னேன்னா, எப்போ நான் போக வேண்டிய பாதையில போகாம, நான் வந்து சரியான பாதைய விட்டு கொஞ்சம் நான் வழி விலகும்போது, என் கால்கள் வந்து கொஞ்சம் அப்படி நம்ம சொல்லுவோம்ல ஸ்லிப் ஆகுது. கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுதுன்னு சொல்லுவோம். என் அடிகள் கொஞ்சம் என்ன செய்யுதுன்னா, சறுக்கல சந்திக்க நேரிடுதாம். இன்னும் சில நேரங்கள்ல என் கால்கள் தள்ளாடுகிறது எதனால் அப்படின்னா, நான் சோர்ந்து போகும்போது என் கால்கள் எல்லாம் அப்படியே தள்ளாடுது. நடக்க முடியல. போதும் அப்படின்னு எப்போ நான் நினைக்கிறேனோ, அப்பல்லாம் என் கால்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியல. இந்த தள்ளாடுகிற இந்த கால்கள் எதற்கு அப்படின்னா, நான் செல்ல வேண்டிய இலக்குக்கு என்னை நடத்தி செல்வது இந்த கால்கள் தான். நான் இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா, என் கால்கள் எழும்ப முடியல, என் கால்களால நடக்க முடியலன்னா, நான் போக வேண்டிய இலக்குக்கு என்னால என்ன செய்ய முடியும்னா, பயணிக்க முடியாது. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஒரு பயணத்திற்காக தான் அழைத்திருக்கார். ஒரு உன்னத பயணம் நமக்கு இருக்கு. நம்ம வந்து இருக்கிற இடத்துல இருந்து இனிமே போதும். இனி வாழ்க இப்படிதான் நமக்கு எல்லாமே இப்படிதான் இருக்கு. இதோட போதும் அப்படின்னு நான் எங்க வந்து படுத்திருக்கிறேனோ, ஆண்டவர் வந்து தெளிவா சொல்றாரு. நெறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில நெறைய ஆண்டவர் வந்து எப்படி சொன்னாருன்னா, என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லு. காலை தள்ளாட விட்டார் அப்படின்னா, நான் உங்க கால்கள் ஒரு நாளும் தள்ளாடயே விடமாட்டேன். ஏன்னா, நான் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லைங்கிற கர்த்தர் உன் கூட இருக்கேன். அதனால என் பிள்ளைகள்ட்ட சொல்லு, உங்களுக்கு கால்கள் தள்ளாடயே மொத்தத்துல விடமாட்டேன். நீ ஏன் தள்ளாடுதுன்னு சொல்ற? இல்ல, நான் தள்ளாடவே விடமாட்டேன்னு என்னுடைய பிள்ளைகளோட நீ சொல்லு. என் வார்த்தை எப்படிப்பட்டது? ஆண்டவருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, ஆண்டவர்ட்ட நீ எப்பவும் சொல்லலாம். இப்போ நெறைய உங்களுக்குள்ள நெறைய கேள்விகள் இருக்கு. ஆண்டவரே ரொம்ப என்னாலலாம் அதெல்லாம் முடியல ஏசப்பா. ஒருவேள எலியாவை போல போதும் ஆண்டவரே! என்னால இதுக்கு மேல நடக்க முடியாதுன்னு சொல்லி, ஆண்டவர் அவனை போகச் சொன்ன இடம் வேற, அவன் படுத்துக்கொண்ட இடம் வேறு. ஒருவேள உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி இருக்கலாம். ஆண்டவரே இனி போதும். எல்லாமே எனக்கு எல்லாமே நெகட்டிவா இருக்கு. ஒருவேள எலியாவினுடைய வாழ்க்கையிலயும் அதுதான் இருந்துச்சு. எல்லாமே நெகட்டிவ். நான் மட்டும் தான் இருக்கேன். இனி போதும் ஆண்டவரே என்ன விட்டுருங்க.
இந்த எசபேல்ட்ட என்னால போராட முடியல. விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு குகைக்குள்ள போய் படுத்துக்கொண்டான். ஆனா ஆண்டவர், இல்ல இல்ல நீ இன்னும் மலைக்கு ஏறி போணும். இன்னும் நீ நடக்கிற தூரம் வெகு தூரம். ஆனா, அவன் என்ன செய்றான்னா, நடப்பதற்கு ஆண்டவர் பலத்த கொடுக்காரு. தன்னுடைய வார்த்தைய கொடுத்து, மன்னாவை அருளிச் செய்து, அவன இன்னும் 40 நாள் அவன் நடக்கணும். இன்னும் பர்வதம் வரையும் அவன் நடக்கணும்னு ஒரு பலத்த கொடுக்கிற கர்த்தர். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலயும், உங்களை சுற்றி இருக்கிற நெறைய சூழல்கள், ஆண்டவரே போதும்ப்பா, இனிலாம் என்னாலலாம் முடியாது ஆண்டவரே. நான் ஒண்ணும் மற்றவர்கள போல ரொம்ப நல்லவன் மாரி நான் என்ன செய்றேன்னா, இல்ல. உம்முடைய கண்களுக்கு முன்னாடி நானும் என்னாலயும் முடியல, நடக்க முடியல. நானும் இப்படி வாழணும்னு நெனைக்க, இப்படி செய்யணும்னு நெனைக்க ஏசப்பா. ஆனா எதுவுமே என்னால முடியல ஏசப்பா. போதும். நான் இதோட நிறுத்திக்கிடுறேன். ஆண்டவரே என்னால முடியல. என்னால இந்த எசபேல்களுக்கு முன்னாடி போய் நிற்கவும் முடியாது. என்னால இந்த உங்கள சுமந்து கொண்டு இவ்வளவு தூரம் நான் நடந்ததே பெரிய விஷயம்ப்பா. இனிமேலும் என்னால நடக்க முடியலப்பான்னு ஒரு இடத்துல போய் என் கால்கள் நின்று கொண்டிருக்கிறதா ஆண்டவர் சொல்றாரு. இல்ல, இல்ல. உன் கால்கள நான் என்ன செய்ய மாட்டேன்னா, தள்ளாட விட்டாத ஒரு தகப்பன் உன் கூட இருக்கிறேன். ஏன்னா, நான் உன்ன விட்டு உன்னை காக்கிற கர்த்தர். நான் உன்னை இரவும் பகலும் நான் உன் மேல நோக்கமா இருந்து கொண்டு இருக்கேன். அதனால நீ என்ன செஞ்சிராத அப்படின்னா, சோர்ந்து போகாத மகனே, மகளே. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். நீ எந்த இடத்துல நின்னாலும் சரிதான். உன்னை தூக்கி விடுகிற கர்த்தராகிய நான் எப்பொழுதும் உன் கூட தான் இருந்துகிட்டு இருக்கேன். நீ ஐயோ என் கால்கள் சற்றே வழுக்கிறதுன்னு நீ சொன்னாலும் உடனே நான் உன்னை வழுக்கிறதற்கு விடுகிற கர்த்தர் அல்ல. உடனே உன் கரத்தை அதுல இருந்து பிடித்து உன் கைகளை பிடித்து உன்னை தூக்கி உன்னை சரியான இடத்துல நிறுத்துகிற கர்த்தர் நான் உன் கூடவே இருக்கிறேன். அதனால நான் சொல்றேன், உன் கால்களை நான் தள்ளாட விடவே மாட்டேன். என் பிள்ளையுடைய கால்களை நான் தள்ளாட விடவே மாட்டேன். இன்னும் என் பிள்ளை செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறதுனால ஆண்டவரே போதும். இதுக்கு மேலலாம் என்னாலலாம் முடியல ஏசப்பா. என்னாலலாம் பைபிள் வாசிக்க முடியல. ஜெபம் பண்ண முடியல. ஆண்டவரே என்னால இதெல்லாம் இந்த ஒரிய நெனச்சு பார்த்தேன்னா, நான்லாம் சரியாவே இல்ல ஏசப்பா. நான் முடியாது. என்ன விட்டுருங்க ஏசப்பான்னு நீ எந்த இடத்துல நின்னாலும் சரிதான். ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, உன் காலை நான் தள்ளாட ஒட்டாத கர்த்தராய் உன்னோடு கூட நான் பயணிக்கிறேன். அதனால நான் உன் கால்களை என்ன செய்ய மாட்டேன், தள்ளாட விட மாட்டேன். நீ எங்க நான் விழுந்துட்டேன்னு நினைக்கிறியோ? இல்ல, இல்ல. நீ விழவே இல்ல. நீ சறுக்கிட்டே ஆண்டவரேன்னு நினைக்கியோ? இல்ல, நான் உன்னை சறுக்கவே விடல. நீ நினைக்கிறா நான் சறுக்கிட்டேன், இதுதான் அப்படின்னு நினைக்க. இல்ல, உன்னை நான் சறுக்கவே விடல. உன்னை வழுக்கவே விடல. எத்தனை மகுன சங்கலரபோ, எத்தனை நேரங்கள் உன் கால்கள் அப்படியே நிக்கன மகுர சால உறதினரகோ, நீ நின்ன இடத்துல இருந்து அப்படியே சற்றே சறுக்கும் போது, ஐயோ நான் சறுக்கிட்டேன் அன்றே நான் அப்படியே விழ போறேன் அப்படின்னு நீ நினைத்த இடங்கள்ல கூட ரிங்கன கியாப பூல ஷவலரனுகோ, நீ இன்னும் இன்னும் விழவில்லை, இன்னும் விழல ரிங்கனக்கரதரபோ, ஆண்டவருடைய கரம் உன்னை பற்றி பிடித்திருக்கிறது. அதை நீ உணர போகிற, அதை நீ அறிய போகிற. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, உன் காலை நான் தள்ளாட விட மாட்டேன் என்று சொல்றாரு. கர்த்தர் வார்த்தை உண்மை உள்ளது. இன்னைக்கு இதை கேட்கிற ஒவ்வொரு எத்தனையோ பிள்ளைங்க, நீங்க நிக்கிற தூர பலோ சக்கனரதரா, நீ நிக்கிற இடத்துல நீ நினைக்கிறா, அன்றே நான் வலிக்கிட்டேன்ப்பா, நான் சறுக்கிட்டேன்ப்பா, வேண்டாம் ஆண்டவரே. நான்லாம் இப்படி என்னிலும் பரிசுத்தம் உள்ளவர்கள் நிறைய இருக்க, என்னாலலாம் இப்படி வேஷம் போட முடியல, என்னாலலாம் இப்படி நடிக்க முடியல, போதும் ஆண்டவரே அப்படின்னு நீ எங்க நின்னுட்டு இருக்கியோ, ஆண்டவர் சொல்றாரு, இல்லை மகனே, உன்னை சறுக்க நான் விடல, உன்னை நான் வழுக்க விடல. ஏன்னா உன் கால்களை நான் தள்ளாட விடவே இல்லை. உன் கரத்தை நான் பற்றி பிடித்து இருக்கிறேன். உன் கரத்தை நான் பற்றி பிடித்து இருக்கிறேன். உன் கால்களை தள்ளாட விடாத கர்த்தர். எப்படி 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 ஒரு பிள்ளை ஒரு கணமாலோ ஒரு தந்தை தன் பிள்ளையுடைய கையை பிடிச்சிட்டு வலுவ போது விட்டு விடுவாரோ? இல்லவே இல்ல. அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறா, உன் கரத்தனை பிடிச்சிருக்கேன்னு எப்படி உன்னை வலுவ விடுவேன், எப்படி உன்னை சறுக்க விடுவேன், எப்படி உன் கால்களை நான் நடக்க தள்ளாட விடுவேன். என் பிள்ளைக்கு எப்ப சோர்ந்து இருந்த போதும் கூட, ஐயோ என் பிள்ளைக்கு இப்போ நான் உணவு கொடுத்து, இப்போ ஆகாரத்தை கொடுத்து, என் பிள்ளையை இன்னும் நான் நடக்க வேண்டிய தூரம் வெகு
வெகு தூரம் என்று சொல்லி என் பிள்ளையை நான் நடத்தி கொண்டு போகிற கர்த்தர் அல்லவா? எப்படி அவளை விட்டு விடுவேன்? எப்படி அவளை நான் கைவிடுவேன்? ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட சறுக்கலான இடத்துல நிக்கிற உன்னையும், அப்படிப்பட்ட வழுக்கலான இடத்துல இருக்கிற உன்னையும், கால்கள் தள்ளாடுகிறது ஆண்டவரே. நடப்பதற்கு பலன் இல்ல ஆண்டவரே. சூழ்நிலைகள் எனக்கு எதிரடையாய் நிற்கிறது ஆண்டவரே. எதுவுமே என்னால முடியலப்பா. என்னை சுற்றி நான் பார்க்கிறேன். எல்லாமே எனக்கு ஒரு ஜெயமாய் மாறும்னு நினைக்கிற பக்கங்கள் எல்லாம் எனக்கு தோல்வியை போல பல நேரங்கள்ல தெரிகிறது ஆண்டவரே. முடியலன்னு நீ எந்த இடத்துல நிக்கிறியோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கால்களை நான் தள்ளாட விடாத ஒரு கர்த்தர். உனக்கு எங்க பலன் இல்லாமல் நீ நிற்கிறியோ, அங்கு உனக்கு பலத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா? எங்கெல்லாம் நீ பலன், ஆண்டவர் சொல்லுகிறாரு, தள்ளாடினவர்களை பலத்தினால் இடை கட்டுகிற கர்த்தராம். 1 சாமுவேல் 2:4 அன்னாள் ஒரு அழகான ஒரு பாட்ட பாடுற ஆண்டவருக்காக. தள்ளாடினவர்களை பலத்தினால் இடைக்கட்டினாராம். அன்னாளுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னாளுடைய வாழ்க்கையில கண்ணீர், கண்ணீர், கண்ணீர். அவ மனம் கசந்து தேவ சமூகத்துல அழுது கொண்டு இருக்கிறாள். வாழ்க்கையில் வெறுமை, வெறுமை, ஏமாற்றம், பல சக்கலத்தியினால் அவள் முல்லை போல குத்தப்படுகிற ஒரு வேதனையின் அனுபவம். ஆனாலும் கூட ஆனாலும் கூட அந்த தள்ளாடுகிறாள். அவருடைய கால்கள் தள்ளாடுகிறது. இனி என் வாழ்க்கை செழிக்குமோ ஆண்டவரே? இனி என் வாழ்க்கையில நான் நல்லா இருக்க முடியுமோ? ஐயோ, எல்லாரும் என்னை ஏளனமாய் பேசுகிறார்களே, எல்லோரும் என்னை ஏளனமாய் பார்க்கிறார்களே. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற அன்னாள் சொல்லுகிறாள், தள்ளாடினவர்களை பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். ஓ நான் எவ்வளவாய் தள்ளாடி வந்தேன் தெரியுமா ஆண்டவரே? இந்த தேவாலயத்திற்குள்ள நான் தள்ளாடி வந்தேன் ஆண்டவரே. தள்ளாடி வந்தேன். நடக்க முடியல என்னால. ஏன்னா வேதனைகள், சஞ்சலங்கள், பாரங்கள் என்னை நெருக்கினது ஆண்டவரே. ஆனாலும் தள்ளாடி வந்த என்ன நீர் பலத்தினால் இடைக்கட்டினீர், பலத்தினால் இடைக்கட்டினீர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். அவ கண்ணீரால தேவ சமூகத்துல அழுது புலம்புற அண்ணா இப்ப சொல்றா ஒரு சந்தோஷத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அண்ணாள் சொல்லுகிறாள், தள்ளாடின இவர்களை எல்லாம் நீர் பலத்தினால் இடைக்கட்டினீர் ஆண்டவரே. அந்த பலன் எது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிற ஒரு பலத்தினால் என்னை இடைக்கட்டினீரே ஆண்டவரே. அது எப்படிப்பட்ட பலன் ஆண்டவரே? இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் ஆண்டவரே. நெருக்கங்கள், கஷ்டங்கள், நான் செல்லுகிற பாதைகள் எனக்கு நெருக்கமா இருக்குது. எப்பவுமே எனக்கு ஒரியா இருக்கு. எப்பவுமே என் மனசுல ஒரு பீஸ்ஃபுல் இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, கண்ணீரா இருக்கு, ஒரு கவலையா இருக்கு, நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நான் தள்ளாடுகிறேனே, நான் தள்ளாடுகிறேனே. எங்க உங்ககிட்ட நான் இருந்துமே என்னால ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி நான் தள்ளாடுகிறேனே ஆண்டவரேன்னு நீ கலங்கி நிற்கிறாயோ? ஆண்டவர் சொல்லுறாரு, தள்ளாடினவர்களை பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். இன்றைக்கு உன்னை அந்த உன்னத பலத்தால் தேவன் இடைக்கட்ட வல்லவராயிருக்கிறார். எங்க உன் இலக்கண மனாதுகள் அறியோ, எங்கெல்லாம் உன் மகிழ்ச்சியை நீ இழந்து நிற்கிறாயோ, எங்கெல்லாம் நீ உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து நிற்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் உன்னுடைய பலனே. ஆண்டவருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிரு. உன்னை எந்த நெகட்டிவ் தாட் எல்லாம் உன்னை எப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதோ, எப்பெல்லாம் இது உன்னால முடியாது, இது உனக்கு சாபம், இது உனக்கு வேதனை, இது உனக்கு சஞ்சலம், எப்பெல்லாம் ஒரு பயங்கள் உன்னை மேற்கொள்ளுகிறதோ, ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் உன் பலன். அந்த மகிழ்ச்சி எங்கிருந்து உனக்கு உண்டாகிறது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவைகளை விரட்டி விட்டுரு. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவைகளை விரட்டி விடு. கர்த்தர் சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாராம். ஆண்டவர் சொல்றார், தாம் பிள்ளைகளை அவர் ஒருபோதும் ஒரு செகண்ட் கூட அப்படி தள்ளாட விடவே மாட்டார். நீ கலங்கி நிற்பது, கலங்கி நிற்கிறதோ, நீ பயந்து வாழ்வதோ தேவனுக்கு ஒரு நாளும் பிடிக்காது. ஆண்டவர் சொல்ற, என் பிள்ளைங்கள்லாம்
பலவான்களாக நிற்கணும். அவங்ககிட்ட சொல்லு, நீ தள்ளாடுகிற கால்களை நான் உனக்கு கொடுக்கல. பலமுள்ள கால்களை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். ஒரு நாள் உன்னை தள்ளாட நான் விட மாட்டேன். ஏன்னா நான் உன்னை தூக்கி சுமக்கி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல சொன்னாரு. எப்படின்னா, ஜெபா நான் என் பிள்ளைங்க நினைக்காங்க, என்னாலலாம் நடக்க முடியாது, என்னாலலாம் ஓட முடியாது. ஐயோ நீ ஓடையோ நடக்கவையோ உன்னை நான் விடவே இல்லையே. ஏனென்றால் இஸ்ரவேலனை எப்படி கழுகுகளின் செட்டைகளுக்கு மேல வச்சு நடத்தினாரோ அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் உனக்கும் எனக்கும் அவர் அவ்விதமாகவே வெளிப்படுகிறேன் என்கிறார். நீ எங்க நடந்தா, நீ எங்க ஓடுனா, என் செட்டைகள்ல வச்சு நாளை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறேன். நீ எப்படி வளர்க்க முடியும்? யார் சொன்னா சத்துரு சொல்லுகிற பொய்களை நீ நம்பாத. ஆண்டவரே நான் வலிக்கி விட்டேன், நான் சரி இல்ல, என் செட்டைகளுக்குள்ள இருக்கிற என் செட்டைகளுக்கு மேல உன்னை வச்சு நான் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறேனே, நீ எப்படி வழுக்க முடியும்? உன் தேவனின் கால்கள் வழுக்குமோ? வழுக்கவே வழுக்காது. தைரியமாய் சத்துருவை பார்த்து சொல்லு, நான் கர்த்தர் தள்ளாடினவர்களை பலப்படுத்துகிற தேவன். அவர் என் கால்களை தள்ளாட ஒட்டார். எப்பொழுதும் அந்த வார்த்தையை சொல்லு, என் காலை அவர் தள்ளாட ஒட்டார். என்னை காக்கிற ஒரு தேவன், அவர் உறங்காத தேவன். அவர் எப்போது என்ன பார்த்துட்டே இருக்காரு. ஒருவேளை நம்ம உலக பிரகாரமான அப்பா அம்மா கூட கொஞ்சம் கண்ணயர்ந்துடலாம். ஆனா இரவும் பகலும் உறங்காத ஒரு தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் உன்னை பார்த்துட்டே இருக்க. அப்ப நீ எப்படி அவர் உன்னை சறுக்க விட்டுருவாரு? எப்படி அவர் உன்னை வழுக்க விட்டுருவாரு? நிச்சயமா இல்லவே இல்ல. அவருடைய கரங்கள் உன்னை அவருடைய செட்டைகள்ல அவர் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறாராம். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவது இல்லைன்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. சங்கீதம் 26:1 சொல்லியிருக்கு. எப்போ எனக்கு அந்த தள்ளாடுதல் அப்படி வருது அப்படின்னா, என் நம்பிக்கை சற்றே குறையும் போது எனக்குள்ள ஆண்டவருடைய என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நான் ஒரு தள்ளாடுதலான ஒரு ஃபீலை உணர முடிகிறது. எப்போ நான் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில சற்றே நான் தளருவேனே என்றாலும் என் கால்களுக்குள்ள ஒரு தள்ளாடுதலை என்னால் உணர முடிகிறது. எப்போது நினைச்சுக்க, என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை கரம் பிடித்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் என்னை கைவிடவே மாட்டார். இன்னைக்கு நல்ல ஒரு பாட்டையும் ஆண்டவர் உங்களுக்கு அழகா போட்டு காட்டினார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார்ன்னு சொல்லி. உண்மையாகவே ஆண்டவர் உங்களை கைவிடவே, நீ எப்படி இருந்தாலும் சரி, அவர் உன்னை கைவிடவே மாட்டாத ஒரு நல்ல தகப்பன். அவர் உன்னை கைவிடவே மாட்டாத ஒரு நல்ல தகப்பன் உனக்கு இருக்காரு. அந்த தகப்பன் உன்னை கைவிடவே மாட்டார். அவரை குறித்து அவர் மீது நீ வைத்திருக்கிற நம்பிக்கையில கொஞ்சம் கூட நீ தளர்ந்து போக கூடாது. ஏன்னா சாத்தான் ஃபர்ஸ்ட் அந்த நம்பிக்கையை தான் தகர்க்க பார்ப்பான். நீ நினைப்பா, ஆண்டவரே நான் நல்லா பைலாஸ்து ஜோம்னி நல்லா இருக்கேன், நல்லாதானப்பா இருக்கும், ஆனா ஏன் இப்படி நடக்குது ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட எப்படி என் வாழ்க்கையில நேரிடுது ஆண்டவரே அப்படின்னு நான் நினைக்கும் போதே, ஆண்டவர் மீது எனக்கு உண்டான சில நம்பிக்கைகள்ல நான் சற்றே தளர்ந்து போகிற எண்ணம் என் மனசுக்குள்ள வரும்போதே என் கால்கள் அப்படியே தள்ளாட ஆரம்பிக்கு. ஏன் கால்கள் தள்ளாட ஆரம்பிச்சுட்டுனா, நம்ம போக வேண்டிய பாதையில நம்மளால நடந்து போக முடியாது. கால்கள் தள்ளாட ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பயணிக்க முடியாது. அதனாலதான் சத்துரு என்ன பண்றான் அப்படின்னா, இன்னைக்கு வாலிபர்களுடைய கால்களை எல்லாம் தள்ளாட வைக்கணும்னு ஒரு பிளானோட தான் இருக்கான். இவர்கள் செல்ல வேண்டிய இலக்குக்கு இவர்களை செல்லக்கூடாது. இதுதான் அந்த சத்துருடைய மாபெரும் திட்டம். அந்த திட்டத்தை உடைக்க, என வேதம் சொல்லுகிறது, வாலிபர்களே நீங்கள் பலவான்களா இருக்கிறதினால் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாலிபர்களே நீங்கள் சத்துருவை ஜெயித்ததுனால உங்களுக்கு சொல்றேன்னு. அப்போ அந்த சாத்தானை எதிர்த்து நிக்கத்தக்க பலன் உங்களுக்குள்ள இருக்கு. அதனால நீங்க ஒரு நாள் நெகட்டிவான தாட்டுக்கு இடமே கொடுக்க கூடாது. இல்ல, கர்த்தர் என் கூட இருக்காரு, சத்ருவை என் கால்களுக்கு கீழே நான் நசுக்கி போடத்தக்க பலத்தவர் எனக்கு தந்திருக்காரு.
ஒரு நாளும் சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது. எப்பவும் உன் வாயிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிக்கையிடு. சத்துரு அந்த எண்ணங்களையே என் சிந்தையை விட்டு எடுத்து போட்டு அந்த சத்துரு விதைக்கிற அந்த தீமையான எண்ணங்களையும் சிந்தைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டுருவார். அந்த வார்த்தை நம்மளை சுத்திகரிக்க ஆரம்பிச்சிரும். அந்த வார்த்தை பொல்லாதவனிடத்துல போராட ஆரம்பிக்கும் போது சத்துரு ஓடி போயிருவான். இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை தாக்குகிற அந்த நெகட்டிவான தாட்டை இன்னைக்கு எடுத்து போட்டுருங்க. நெகட்டிவான எண்ணங்களை எடுத்து போட்டுருங்க. ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. கர்த்தரை எப்பொழுதும் உனக்கு முன்பாக வைத்திரு பாரு. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. அதனால இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒரு பொறுத்து, ஆண்டவரே என் கால்களை நீ நினைச்சிருக்கலாம் சத்துரு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னாலெல்லாம் இது முடிஞ்சிருக்காது, உன்னாலெல்லாம் இது நடக்காது, உன்னாலெல்லாம் இதை செய்ய முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல என்ன ஆண்டவரை விட்டு ஒருவேளை வழி விலகி செயல பார்த்திருக்கலாம். இல்ல ஏசப்பா, என்னாலையும் நீர் ஏன்னா என் அப்பா என்னை கரம் பிடித்து என் ஆண்டவர் என்னை கடைசி வரை கொண்டு சேர்க்க வல்லவர் என்கிற விசுவாசத்தோடு தான் நான் வந்திருக்கேன். ஆண்டவரே, நீர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீர். என் கால்களை தள்ளாட ஒட்டாத ஒரு கர்த்தர் என் கூட இருக்கிறீரப்பா. என்னால இனி முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேப்பா. இது என் வாழ்க்கையில இது நடக்காதுன்னு நான் இனி சொல்ல மாட்டேன் ஏசப்பா. என் வாழ்க்கையில இனி இதெல்லாம் ஆண்டவரே, இதெல்லாம் இனி ஒண்ணுமே ஆண்டவராலெல்லாம் இது ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு என் வாயில இனி நான் சொல்ல மாட்டேன் ஏசப்பா. நீங்க என் கூட இருக்கீங்க. ஏன்னா என்னை காக்கிறவர் உறங்காரப்பா. ஒரு உறங்காத தகப்பன் என் கூட இருக்கும்போது, ஒரு உறங்காத ஒரு உன்னத உறவு என் கூட இருக்கும்போது, இந்த உலகத்துல என்ன நீர் கைவிடவே மாட்டீரையா. என் கால்கள் வழுக்கவே விட மாட்டீரையா. எஸ் எஸ் நீ ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எப்பா என் கால்கள் நீங்க என் கூட இருக்கும்போது என் கால்கள் எப்படியப்பா வலுவும். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஒரு ஒரு எப்படி அந்த தகப்பன் இவரால எல்லாம் முடியும், அப்படி முடியுங்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது என் கால் வழுக அவர் விட்டுருவாரா? என் கால் சறுக்க அவர் விட்டுருவாரா? என் கால் தள்ளாடுவதற்குத்தான் அவர் விட்டு விடுவாரா? நிச்சயமா இல்ல. உங்க கால்கள் தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உறங்கவே மாட்டார். அவர் உறங்கவே மாட்டார். ரீமா நகு ரத ரோஷலபனோ. நீ நினைக்கிற அநேக காரியங்கள்ல ஆண்டவரே நான் தாரை கனாத்திரா நான் விழுந்துட்டேனோன்னு நினைக்கிறேன். இனி எனக்கு இதெல்லாம் தேவையில்லையோன்னு நான் விலகி போக பார்க்கிறேன். இல்ல, சத்துரு சொல்லுகிற எந்த பொய்களுக்கும் நீ இடம் கொடுக்காத. சத்துரு உன்னை வஞ்சிக்க பார்ப்பான். ஆனா சாத்தானுடைய பொய்களை நீ நம்பாத. வேதம் ஆண்டவர் நீ நல்லா யோசித்து பாரு. கெட்ட குமாரன் இருக்கான். ஐயோ, என் தந்தையின் வீட்டுக்கு போனா நான் எவ்வளவு நல்லா இருந்தேன் உணரும் போதே. இல்ல இல்ல, ஒருவேளை அவன் யூதாசை மாதிரி, ஐயோ நான் இப்படி நல்லவரை காட்டி கொண்டு ஆண்டவரை விட்டு நான் இவ்வளவு வழி விலை இனிலாம் அவர்கிட்ட நான் போறதுக்கு நான் தகுதியா அப்படின்னு நினைச்சு அந்த கெட்ட குமாரன் ஆண்டு கொண்டு சாகல. அப்பாட்டையே தான் திருப்பி ஓடி வாரான். அந்த தந்தையும் அவன் வரவையே எதிர்பார்த்து நிற்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம் கெட்ட குமாரன் கால் வலிவி விழுந்துட்டான்னு. இல்லவே இல்லை, அவன் விழவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் அவனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கலையே. அவன் புதிய மனிதனாக உருவாக்கிதான் வந்திருந்தானே தவிர அவன் கெட்டு போகலையே. நீங்க நினைப்போம் நம்ம அவன் இல்ல, அவன் கெட்டே போகல, அவன் உருவாக்கப்பட்டு வந்திருக்கான். இன்னைக்கு நீனும் அப்படிதான் மகனே. எந்த இடத்துல சத்ரு உன்னை குற்றவாளியாய் நிறுத்துகிறானோ அந்த இடத்துல சொல்லு, இல்ல ஏசப்பா, நீங்க என்ன உருவாக்கி இருக்கீங்க ஏசப்பா. ஒருவேளை அவன் அன்னைங்காரையும் சொல்லலாம், இவன் எங்க அப்பா சொத்து அவ்வளத்தையும் அழிச்சிட்டு வந்தவன் தானே, இவன் வேஷிகளிடத்துல தன் சொத்தெல்லாம் ஆஸ்தியெல்லாம் வித்துட்டு வந்தவன் தானே, என்ன நீ வித்தானோ, அவன் என்ன செய்தானோ. ஆனா தந்தையின் அன்பு, நேசரின் அன்பு, நேசரின் அன்பை அவனால மறக்கவே முடியலையே. அந்த தந்தையின் அன்பை நோக்கி தானே ஓடி வந்தான். அந்த கால்கள் ஓடி வந்தது, அது எங்க தள்ளாடிச்சு? அந்த கால், ஐயோ பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் ஆண்டவரு, உங்க மகன்னு சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லதான், ஆனாலும் நான் உங்ககிட்டதான்ப்பா வருவேன்னு நின்னானு.
அந்த நேசரின் அன்பு அவனை புறம்பே தள்ளவில்லையே, ஓடி அணைத்து கொண்டது. இன்றைக்கும் அதே அன்புதான் உங்களையும் அணைக்க சித்தம் கொண்டு இருக்கிறது. அதே அன்புள்ள ஆண்டவர் தான் உன் பக்கத்துல உறங்காமல் உன்னை காக்கிற கர்த்தராய் இருக்கிறாரா? அதே அன்புள்ள தேவன் இன்னைக்கு உன்னை உறங்காமல் காத்து கொண்டிருக்கிற தேவனாய் உன் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே, என் கால்கள் தள்ளாட ஒட்டாத ஒரு தேவன் எனக்கு நீர் இருக்கிறீர். இனி என் கால்கள் தள்ளாடுவது இல்லை ஏசப்பா. எந்தெந்த இடங்கள்லாம் நான் பலவீனனாய் உணர்ந்தேனோ, எங்கெல்லாம் நான் ஆண்டவரே இனி என்னால இது முடியாது என்று நான் நினைத்தேனோ, இதெல்லாம் இனி என் வாழ்க்கையில நடக்காதுன்னு நினைத்தேனோ, இதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நான் நினைத்தேனோ, இல்லை ஏசப்பா, அந்த நெகட்டிவான எண்ணங்களை எல்லாம் இன்றைக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து போடுகிறேன் என்று சொல்லு. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பலத்தால் இடைக்கட்ட வல்லவராய் கடந்து வந்திருக்கிறார். உன் கால்களை பலமுள்ளதாக்குகிறார். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற ஒரு தேவன் உனக்கு உண்டு. அவர் உன் அருகில் இருக்கு. அவர் உனக்குள்ள இருக்காரு. அவர் உனக்குள்ள இருக்கும்போது நீ தள்ளாட முடியாது, நீ சோர்ந்து போக முடியாது, உன் கால்கள் வழுக்க முடியாது. பாசிட்டிவா சொல்லு, ஆண்டவரே, என் கால்களை நீ வழுக்குவது இல்லை. ஏனென்றால் என் கரம் பிடித்த என் தேவன் என்னை கைவிடுகிற கர்த்தர் அல்ல. நீர் என்னை கரம் பிடித்த ஒரு தேவனா என்னோடு இருக்கிறீரே ஏசப்பா. சொல்லு, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல அறிக்கையிடு. எந்தெந்த இடத்துல நீ சிலக்கன் அதுர பிலாஷங்கள் அதுனியா, நீ எந்தெந்த இடத்துல நின்று இருக்கிறையோ, எப்படி நீ நின்றாலும், தேவ சமூகத்துல நீ எப்படி எப்படி வந்தாலும் அவர் உன்னை அணைத்துக் கொள்ளுகிற ஒரு கர்த்தர். அவர் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார் மகனே. நீ நிக்கிற அதுல சாந்தரதரபோ, நீ நிக்கமானத கலந்தரதலவா லீச ஜதுதி ராம மனுஷக்கலரதோ. ஆண்டவருடைய சமூகத்துல நான் உன்னை அறிக்கையிட்டு ஜெபி. தீனா மகுரதலா தீனா ரமல சங்கலரதரபோ, ஒவ்வொரு கமானி சக்கலரதா அறிக்கையிடு. தீக்க ரதரபா ஓ நீமா தீக்கமான சங்கல தூரா. எத்தனை நேரத்துல உன் நெகட்டிவான எண்ணங்கள் உன்னை தடுத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு ஒண்ணு ஒப்புக்கொடு. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாரம்மா. ரீபா சங்கலரதரபோ, ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். லீமானுது சங்கரிபால் அதுக்கா, அவர் உன்னை நேசிக்கிற ஒரு தகப்பன். ஆணுமே நியூதுர துரிபாலகா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளை நினைக்கா நான் வழி விட்டேன். இல்ல, நான் உன்னை தூக்கி சுமந்துட்டு இருக்கேன். நீ எப்படி வலுவ முடியும்? Isalamakuna duhala rabula radila. Amina shungal iredere visir solo radinga. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா. யாக்கரதரபோ, எத்தனை பரிகாசங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள். அப்படிப்பட்ட அன்னாள் சொல்லுகிறார், அவள் தள்ளாடினவர்களை அவர் பலத்தால் இடைக்கட்டப்பட்டார்கள். எஸ், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உன்னை பலத்தால் இடைக்கட்ட வல்லவராக கடந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு நீ எந்த இடத்துல எந்த சூழ்நிலைக்குள்ள நீ இருந்தாலும் கர்த்தர் உன்னை பலத்தால் இடைக்கட்ட ஒரு உன்னத பலன் இன்றைக்கு உன் வாழ்க்கையில கடந்து வருகிறது. கர்த்தருடைய பலன். யாக்கரதுரபோ ஈயாக்கரதுரபோ ஷலமான் அதுர தியூதி தீச சக்கனமரதுலியா. எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே நீக்க வருதியா, நீக்க வருதியா. சோங்கல் அமானா ஜூக்கடதலவியா சோபியாந்தரதரபலஹோ நோக்கியா. ஆண்டவருடைய கரம் உன்னை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளது. அவர் உன்னை தூக்கி நிறுத்துகிற தேவன். எஸ் சீமா லருதி கபாலதுரபோ. உன்னால் தூக்க முடியாத பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆண்டவர் உன்னை ஆதரிக்கிற ஒரு தேவன். அவர் உன் கால்களை ஒரு நாளும் தள்ளாட ஒட்டார். அமி கபால சங்கலரபோ. எதை உன்னை தூக்கி உன்னது எதை 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 உன்னால தூக்கி நடக்க முடியலை ஆண்டவர் சொல்ற, என் மேல வச்சுட்டு நீ போ. லீதரபக்கராதகலா யாதர பல சங்கரி பாலகோ. ஆண்டவர் உன்னா ஆண்டவரால எல்லாம் கூடும். தீமான சங்கலரதையா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்திற்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த இரவு நேரத்துல இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லையே ஆண்டவரே. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எத்தனை மேன்மையுள்ளது ஆண்டவரே, எத்தனை மேன்மையுள்ளது ராஜா. உறங்காத ஒரு தகப்பன் எங்களுக்கு உண்டு. எங்களை 24 hours எங்களை ஆண்டவரை
பாதுகாக்கிற ஒரு தேவன் எங்களுக்கு உண்டென்றால் எங்களை யாரால தொட முடியும் அப்பா? இல்ல, சத்ருவால் எங்களை தொட முடியாது. ஈபலமான சங்கலரதுரா அன்றை நான் வழுக்கவே இல்ல சொல்லு. ரீங்கனவா ஆண்டவரே நான் சறுக்கவே இல்ல சொல்லு. தீசலாம ரதுகரந்தரதலையா ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற தேவன். அவர் என்னை பலத்தால் இடைக்கட்டுகிற தேவன். அவர் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற கர்த்தர். இன்றைக்கு இன்றைக்கு இந்த வாலிப உள்ளங்களை தேவன் பலப்படுத்துவீராக. அப்பா, அந்த பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவன் அந்த பிள்ளைகளை பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்திரப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். குற்ற உணர்வுகள் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே மேற்கொள்ளாதபடி என் ஆண்டவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்க வல்லமையுள்ள கிறிஸ்துவண்டை நான் வந்து சேர்ந்திருக்கிறேன் என்கிற தைரியத்தோடு கிருபாசன தண்டை நெருங்கி வர கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சகல தீமைகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி நீர் காத்ததற்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் பிள்ளைகளை நீர் வழிநடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் உடைய கரம் உடைய பிள்ளைகளை மான் கால்களை போலாக்கி உடைய பிள்ளைகளை உயர்வான ஸ்தலங்களுக்குள்ளே நடக்க செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ பலத்தால் உடைய பிள்ளைகள் இடைக்கட்டப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஒரு உன்னத பலன் உடைய பிள்ளைகளை இடைக்கட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை அவர்களை ஆற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை அவர்களை இடைக்கட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைய வார்த்தையின் வெளிச்சத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு உன்னதமான அனுபவத்திற்கெல்லாம் உடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்தி செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. பலவான் கைகளில் இருக்கிற அம்புகளை போல எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய கரத்தில் இருந்து புறப்படுகிற ஒரு அம்பாய் சத்ருவின் சேனைகளை சுதந்திரிக்கிற ஒரு பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் உடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே உருவாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே உடைய கரத்திலே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே சீல ரகுணக்கி ஆதரபலந்தினோ தண்டாயுத பாணிகளாய் ஆண்டவரை தண்டாயுதமாய் சத்ருவின் சுதந்திக்கிற ஆயுதங்களாக கர்த்தருக்காக உடைய பிள்ளைகள் எழும்பி ஆண்டவரை கர்த்தருக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறதற்காக கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் அபிஷேகித்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு உன்னதத்தின் பலன் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆளுகை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த இரவு நேரத்திற்குள்ள உடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. செல்விக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மகளை உடைய உன்னத பலத்தால் இடைக்கட்டுங்க ஆண்டவரே. அவருடைய கால்கள் தள்ளாட ஒட்டாத தகப்பனையா ஆண்டவர் அவளை காக்கிற தேவனீர் உறங்காத தேவனையா அவளை நீர் பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இல்ல ஆண்டவரே, எத்தனையோ நிந்தைகள் அவமானங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், சஞ்சலங்கள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட ஐயா அண்ணால் கம்பீரமாய் கெளிப்ப ஆண்டவரே கம்பீரித்து பாடத்தக்க நாட்கள் உண்டல்லவா? அண்ணால் கம்பீரித்து பாடுவாள் ஐயா. என்னை பலத்தால் இடைக்கட்டினார் என்று சொல்லத்தக்கதான ஆண்டவரே தேவனுக்காக ஏறெடுக்கிற சங்கீதங்கள் உண்டையா. தேவனை ஆர்ப்பரிக்கிற சங்கீதங்கள் உண்டு ஆண்டவரே. மனமகிழ்ச்சியின் நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே இனி எல்லாம் முறியடிக்கப்பட ஸ்தோத்திரம். அவளை பலத்தால் இடைக்கட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளையே இன்னும் 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 ஆண்டவரே இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று அறிந்து ஆண்டவர் அவளுக்கு கொடுத்திருக்கிற மன்னாவை கொடுத்து இன்னும் அவள் நடப்பதற்கேற்ற பலத்தை அவளுக்குள்ளே சத்துவத்தை நீர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் நடத்தி செல்லுவீராக, நீர் நடத்தி செல்லுவீராக. உம்முடைய கரம் நடத்தி செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பிரசனங்களுக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. இந்த கூடுகையில கலந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப உள்ளங்களையும் தேவ கரத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஐயா. வஞ்சிக்கிறவன் ஆண்டவரை சத்ருவின் கண்ணிகளுக்கோ வலைகளுக்கோ எங்கள் பிள்ளைகளை காத்தருளுவீராக என்று ஜபிக்கிறேன். ஏனென்றால் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஐயா. உங்க பாதுகாவல் எங்களுக்கு இருக்கும் போது எந்த சத்ருவும் எங்களை மேற்கொள்ள முடியாதையா, எந்த சத்ருவும் எங்களை மேற்கொள்ள முடியாதையா. நாங்க உங்க கரத்திற்குள் இருக்கிறோம் ஐயா. எதுவும் எங்களை தொட முடியாது, நெருங்க முடியாதப்பா. அந்த விசுவாசத்தோடு இன்னும் நாங்கள் முன்னேறி செல்ல எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையும் பிள்ளைகளை ஆற்றட்டும், தேற்றட்டும், பலப்படுத்தட்டும், முன்னேற்ற பாதையிலே நடத்தி செல்லட்டும். தேவ சித்தத்துக்கும் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.